ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்தியாவிற்கான விஜயத்தின் 3வது நாள் இன்றாகும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை பீகாருக்கு விஜயம் செய்தார். புத்த கயாவினை வழிபடுவதற்காக ஜனாதிபதி அங்கு சென்றிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இரவு இடம்பெற்றது. ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது இந்தியா இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது, பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது. श्रीलंका के राष्ट्रपति महामहिम अनुर कुमार. இந்தியாவில் அண்டை நாடு கொள்கை சாகர் தொலைநோக்கு பார்வையில் இலங்கை ஒரு முக்கிய அங்கமாகும். நெருக்கமான நம்பகமான பங்காளியாக நிலையான பொருளாதார அபிவிருத்திக்காக இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றது. இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை இருதரப்பு உறவுகளை முன்னேற்றுவதற்கு இரு நாடுகளினதும் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றது. இலங்கையின் பொருளாதார மீட்சி ஸ்திரத்தன்மைக்கு இந்தியாவின் முதலீட்டு தலைமைத்துவ செயற்பாடுகள் பங்களிக்கும் என நான் நம்புகின்றேன். இரு நாட்டு மக்களின் அமைதி செழுமைக்காக இருதரப்பு உறவுகளை முன்னேற்றுவதற்கான புதிய அணுகுமுறையாக இந்த பயணம் அமைந்துள்ளது. மேலும் கடல்சார் பாதுகாப்பு நலன்களை முன்னேற்றுவதற்காக இலங்கையுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவோம் என உறுதியளிக்கின்றேன். கலந்துரையாடலின் பின்னர் இந்திய ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினர் இரவு நேர விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டனர். இந்திய விஜயத்தை டெல்லியில் நிறைவு செய்து இன்று பிற்பகல் ஜனாதிபதி நாடு திரும்ப உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.